இவர் என்ன செய்வாரு? குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு கொடுப்பாரு. நீங்க யோசிக்கலாம், இது என்ன அநியாயமே. அவன் குற்றம் செஞ்சுக்கிறான், என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தனுக்கு அநியாயம் செஞ்சிருப்பான், அல்லது இளைஞ நாட்டுக்கு அநியாயம் செஞ்சிருப்பான். இப்ப இவர் நினைச்ச மாதிரி மன்னிச்சு விட்டா அந்த குற்றம் இழைக்கப்பட்டவனுக்கு சரி அநீதி தானே, அதை எப்படி இவர் செய்யலாம்? அப்படி யோசிக்கலாம். நானும் அப்படிதான் யோசிச்சேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் வாசிச்சு பார்த்தா அதே சும்மா மன்னிப்பு கொடுக்க இயலாதாம். சும்மா மன்னிப்பு கொடுக்க இயலாதாம். இப்ப அந்த குடும்பம் வந்து எங்கட இவருக்கு சரியான நோய் இருக்குது, கஷ்டமா இருக்கிறாரு, இவருக்கு மன்னிப்பு ஒன்று கொடுங்க, இவர் நாங்க பார்த்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு லெட்டரோ ஏதாவது ஒன்று எழுதி ஒரு மனு ஒன்று கொடுத்து அது இவர் நியாயமாக கண்டா மன்னிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு அதுல எழுதியிருந்தாங்க. அந்த அடிப்படையில குற்றவாளிகளுக்கு ஒரு கருணை அடிப்படையில மன்னிப்பு கொடுக்கிற அதிகாரமும் இந்த தேசாதிபதிட்டு இருந்துச்சு. இது எல்லா டைமும் சரியில்லை. உதாரணமா ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை செஞ்சிட்டான். அப்ப இவர் வந்து அவன் நோய் அந்தந்த காரணத்துக்காக வேண்டி மன்னிப்பு கொடுத்தா அது அநியாயம். அந்த கொலை செய்யப்பட்ட உயிருக்கு செய்யற அநியாயம், அப்படிலாம் கொடுக்க இயலாது. சரியா? ஆனா இவர்கிட்ட அந்த அதிகாரம் இருந்துச்சு. அடுத்தது, முப்படைகளினதும் பிரதம தளபதியாக செயற்படுதல். இப்ப இலங்கை நாட்டுல முப்படை என்ன? தரைப்படை இருக்கும், கடற்படை இருக்கும், ஆகாயப்படை இருக்கும். இதுக்கெல்லாம் அவர் தான் தளபதி. அவர்கிட்ட கொண்ட்ரோலுக்கு கீழே தான் இந்த படைகள் எல்லாம் இருக்கும். சரி, யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டை கொண்ட்ரோல்ல வச்சுக்கிற முக்கியமான ஆட்களே இவங்க தான். உள்ளுக்கு ஏதாவது கலவரம் நடந்தா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா இவங்க தானே போய் அதை தடுக்கணும். வெளிநாடுகளுக்கு யுத்தம் வந்தா இவங்க தானே போய் செயற்படணும். அது இலங்கை மக்கள்கிட்ட கைக்கு கீழே இருக்கல. பிரித்தானிய பிரதிநிதியான தேசாதிபதி கையில அது இருந்துச்சு. அப்ப அவர் என்ன செய்வாரு? அவர்கிட்ட தான் அந்த நாடு இருக்கிற மாதிரி. அதான் நான் சொன்னனே, டொனமூர்ல கொடுக்கப்பட்டது ஒரு பேரளவான அதிகாரம் மட்டும்தான். இலங்கையர்களுக்கு ஒரு தன்னாட்சியோ அவங்களுக்கு சிலர் உண்மையான பவர் இருக்கல. அவங்கள கொஞ்சம் என்ன நம்மளோட பாஷையில சொல்லுவாங்க பேக்காட்டுன்னு சொல்லி, அவங்கள அந்த ஏமாத்துறதுக்கு டொனமூர் மாதிரி ஒன்றை கொடுத்துட்டு உண்மையா எல்லா அதிகாரமும் தேசாதிபதிட்டையும் மூணு காரியதர்சிட்டையும் தான் இருந்துச்சு. சிலதை இலங்கை மக்கள்கிட்ட கொடுத்தாங்க. ஆனா அதுல அவங்களுக்கு அந்த நாட்டுக்கு பிரச்சனையோ அவங்கட இதுக்கு எந்த ஒரு முரண்படாத அந்த சில விஷயங்களை மட்டும் அவங்களோட கையில கொடுத்துருந்தாங்க. சரியா? அதே போல பாத்தீங்கன்னா, வெளிநாட்டு விவகாரங்களை எடுத்து செயற்படுதல். வெளிநாட்டு விவகாரம்னா என்ன? ஆஹ் என்ன? வெளிநாட்டுல இருந்து இந்த நாட்டோட நாங்க பிசினஸ் ஒப்பந்தம் மட்டும் செய்ய போறோம். அமெரிக்காவோட ஒரு பிசினஸ் ஒப்பந்தம், இந்தியாவோட ஒரு பிசினஸ் ஒப்பந்தம், இதெல்லாம் செய்யற அந்த அதிகாரம் தேசாதிபதி இருந்துச்சு. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா, சமூக மற்றும் விழா செயற்பாடுகளில் பங்கு பெற்றல். இலங்கையில ஒரு பெரிய பௌத்த சம்பந்தமான ஒரு விழா நடக்குது, இந்து சமய விழா நடக்குது, முஸ்லிம் சமய விழாக்கள் நடக்குது. அதுக்கு பிரதம கௌரவ விருந்தினராக இவரை அழைப்பாங்க. இப்ப அனுரகுமாரை அழைக்கிற மாதிரி அந்த டைம்ல தேசாதிபதி தான் அதுக்கெல்லாம் போவாரு. போய் அவர் தான் அதை ஆரம்பிச்சு வைப்பாரு, அவங்க பேசுவாரு. அப்ப இப்படியான அதிகாரங்கள் அவருக்கு இருந்துச்சு. பிள்ளைகள் இதை நல்லா மெமரைஸ் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு லேசா பாடமாக்குற மாதிரி நான் என்ன செஞ்சுக்கிறேன், உங்களுக்கு ஷோர்ட் நோட்ஸையும் தந்திருக்கிறேன். ஷோர்ட் நோட்ஸையும் தந்திருக்கிறேன். அதை நான் இப்ப போட்டு காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு ஸ்கிரீன் விளங்கு நினைக்கிறேன். ஓகே. கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு நான் சரி. ஷோர்ட் நோட்ஸ் உங்கள்ட்ட இருக்குதானே? ஷோர்ட் நோட்ஸ் உங்கள்ட்ட இருக்கிறதால தேவையில்ல, இதை பார்த்துட்டு போவோம். அப்ப இதெல்லாம் சடங்கு ரீதியான அதிகாரங்கள். அடுத்தது பாருங்க, அரசாங்க சேவையோடு தொடர்பான அதிகாரங்கள். பாருங்க, நாட்டின் சிவில் சேவையை கட்டுப்படுத்துற அதிகாரம் கேசாதிபதி இருந்துச்சாம். அது என்ன நாட்டுற சிவில் சேவை? சிவில் சேவைன்னு சொன்னா இப்ப எப்படி சொல்ற? இப்ப நான் சொல்றேனே, எனக்கிட்ட ஒரு நான் வந்து ஸ்கூல்ல ஆசிரியர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நான் ஒரு கொலிச்சில படிச்சேன்னு சொன்னேனே, அங்க எங்கிட்ட ஆசிரியர்கள் ஒரு போர்ட்ல இருந்துட்டு ஒரு முடிவு எடுப்பாங்க. நாங்க வந்து மாணவர்களுக்கு
என்ன இது பாடசாலைக்கு எங்கள்ட்ட அந்த கொல்லிச்சில ஒரு பாடசாலை ஒன்று இருக்கும். அதுக்கு வாரத்துக்கு கருத்த ஷூ போட்டு, கருத்த ட்ரௌசர் போட்டு, வெள்ளை ஷர்ட் போட்டு, என்ன கருத்த டை போட்டு, தொப்பி போட்டு வரணும் அப்படின்ட்டு சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கு முதல்ல அப்படி இருக்கல. கொண்டு வந்த உடனே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன செய்வாங்கண்டா, மாணவர்களே ஒரு பொறுப்பாளர் டீம் ஒன்று இருக்கு. அதுக்கு சொல்றதுக்கு முதல் மாணவர்களுக்கு பொறுப்பான ஆசிரியர் ஒரு ஆள் இருப்பாரு. அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லுவாங்க, இப்படித்தான் நாங்க ஒரு சட்டம் எழுதிக்கிறோம், நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க சொன்னப்ப அவர் தான் தேசாதிபதி மாதிரி. சரியா? அவர் வருவாரு. வந்து எங்கட அந்த மாணவர்களுக்குள்ள தலைவர்கள் இருப்போம். எப்படின்னா விளையாட்டுக்கு ஒரு தலைவர், அவருக்கு ஒரு 5 பேர், விவசாயத்துக்கு ஒரு தலைவர், விவசாயம் சுற்றுச்சூழலுக்கு ஒரு தலைவர், அடுத்தது என்ன கலை விஷயத்துக்கு ஒரு தலைவர், இவங்க எல்லாரையும் கூப்பிடுவார். அவங்களுக்கு எல்லாம் மொத்தமா ஒரு தலைவர் இருப்பாரு. சரியா? கூப்பிட்டு இப்படித்தான் நாங்க ஒன்று செய்ய போறோம், இத நீங்க தான் மாணவர்களுக்கு நான் சொல்லி மாணவர்களுக்கு உற்சாகப்படுத்தி இப்படி இப்படிதான் செய்யணும், மாணவர்களுக்கு இதை சொல்லணும் அப்படி சொல்லுவாரு. அப்ப நாங்க எல்லாரும் போய் மாணவர்களுக்கு அதெல்லாம் சொல்லுவோம். இத மாதிரி இலங்கை நாட்டுல அரசியல்வாதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க. அந்த சட்டத்தை நிர்வாக குழு எல்லாரும் சேர்ந்து அப்படி மந்திரி சபைக்கு போகும். மந்திரி சபை என்ன செய்வாங்க, அவங்களுக்கு கீழே இருக்கிற இலாகாக்கள்ல வச்சு அந்த வேலையை கொடுப்பாங்க. இலாகாக்கள் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அந்த அரசாங்க அதிகாரிகள் சம்பளத்துக்காக வேண்டி ஆட்கள் எடுத்து அவங்கள்ட்ட அந்த வேலையை வச்சு செய்ய வைப்பாங்க. இப்ப ஒரு அரசியல்வாதி நம்ம இந்த ஊருக்கு பாலம் கட்டணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. அது அரச சபையில அங்கீகரிக்கப்பட்டுட்டு தேசாதிபதியும் சைன் பண்ணி அரசு லட்சணி குத்திட்டாரு. இப்ப சட்டமா மாறிட்டு இப்ப என்ன நடக்கும், அது ஆஹ், மந்திரி சபைக்கு வரும். மந்திரி சபையில அவங்க அரசியல்வாதிகள் பாலம் போடுறல்ல, அதுக்குன்னு சொல்லி பொறுப்பா அரசாங்க அதிகாரிகள் இருப்பாங்க. இதான் சிவில் சேவைன்னு சொல்ற. அவங்களுக்கு நாங்க சம்பளம் கொடுப்போம். அவங்க சம்பளத்துக்காக வேண்டி வேலை செய்வாங்க. நல்லா படிச்சவங்களா அதை பத்தி நுழைஞ்சு உள்ளவங்களா இருப்பாங்க. இவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க அதுக்குரிய ஆக்கள்கிட்ட கொடுத்து அந்த வேலை நடக்கும். சரியா? இப்ப ஜிஏ இருக்குது, ஏஜிஏ இருக்குது, இதெல்லாம் சிவில் சிவில் சேவை அதிகாரிகள். எங்கட அதிபர்மார் இவங்க எல்லாரும் இலங்கையில எடுக்கிற சட்டங்களை நடைமுறைப்படுத்துற, சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யற, அது பத்திய அறிவுள்ள அப்படிப்பட்ட ஒரு டீம் தான் இந்த சிவில் சேவை. இந்த சிவில் சேவையை கட்டுப்படுத்துற அதிகாரம் யார்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா தேசாதிபதி இருந்துச்சு. பாருங்க, யோசிச்சு பாருங்க. இப்ப எப்படின்னு சொன்னா, நாங்க படிச்சிருந்தானே கல்லூரி, அங்க மாணவர்களுக்கு பொறுப்பாக ஒரு ஆசிரியர் இருப்பார். அவருக்கு கீழே நாங்க இருப்போம், எங்களுக்கு கீழே மற்ற பிள்ளைகள் இருப்பாங்க, ஏனைய மாணவர்கள் இருப்பாங்க. நாங்க பொறுப்பான ஆட்கள், மாணவ தலைவர்கள் நாங்க, ப்ரிஃபெக்ட் சொல்லுவாங்களே, அப்படி ஒரு டீம். இப்ப நாங்க இந்த காலத்துல ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துச்சு. என்னண்டா, எங்களுக்கு அந்த டைம்ல பொறுப்பப்பட்ட ஆசிரியர் மாணவர்களோட கொஞ்சம் நல்ல டச். அவர் சொல்ற மாணவர்கள்ட்ட என்ன செஞ்சாலும் என்னைட்ட சொல்லுங்க, யாருக்கும் பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்றாரு. இதனால என்ன நடக்குதுண்டா, நாங்க போய் பிள்ளைகள்ட்ட பிள்ளைகள் நீங்க எல்லாரும் நேரத்துல வாங்க அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்டா, அந்த ஆசிரியர் அவங்களோட டச்ல இருக்கிறதானே, அந்த தைரியம். இதே விஷயம்தான் இலங்கையில நடந்துச்சு. அமைச்சர்கள் என்ன செய்வாங்க, அரசாங்க அதிகாரிகளை கூப்பிட்டு இப்படிதான் அந்த பாலத்தை போய் கட்டுங்கன்னு சொன்னா அவன் சொல்லுவான், நான் கட்ட மாட்டேன், நீ சம்பளத்தை கூட்டிதா அப்படி இப்படின்னு கதைப்பான். ஏன்டா, இவன் அரசியல்வாதி கீழே இல்லையே, இவன் இருக்கிறது தேசாதிபதிக்கு கீழே. இவர் ஒன்றும் கூட கதைக்கலாம். இதனாலதான் பிரச்சனை ஒன்று போனுச்சு. அரசியல்வாதிகள் குழம்பிட்டாங்க. நீங்க என்ன எங்கள்கிட்ட அதிகாரத்தை தார மாதிரி தந்துட்டு நாங்க சொல்றது ஒண்ணு கேட்கிறான் இல்ல, முக்கியமான எங்கட வேலைக்காரங்கள் எங்கட வேலையை செய்ய வேண்டியவங்களை உங்களோட கைக்கு கீழே இருக்கிறான் அப்படின்னு சண்டையெல்லாம் பிடிச்சாங்க. அப்ப சிவில் சேவையை கட்டுப்படுத்துற அதிகாரம் தேசாதிபதிட்ட இருந்துச்சு. சரியா? இதனால நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. சரி, அடுத்தது இதன்படி முடிகிற ஆலோசனையோட பேர்ல அரசாங்க அதிகாரிகள் இவரால நியமிக்க முடியும், அவங்க வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணியலும், அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கலும், அவங்கள என்ன ஒழுக்க கட்டுப்பாடுகளை செய்யலும், இப்படியான அதிகாரங்கள் இவர்கிட்ட இருந்துச்சு. ஆனா அரசு சேவை இந்த பொது சேவை ஆணைக்குழு சொல்லி தனிய இன்னொரு சீர்திருத்தமே இதுல கொண்டு வந்தாங்க. அதுக்கு கீழே கொஞ்சம் பேரை போட்டு செய்வாங்க. ஆனா அவங்க என்னதான் முடிவெடுத்தாலும் இறுதி அதிகாரம் தேசாதிபதி தான் இருந்துச்சு. சரியா? அதே போல நிறைவேற்று அதிகாரங்களும் இவர்கிட்ட நிறையவே இருந்துச்சு. அது என்ன, நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி என்னதான் இவங்க சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை நிறைவேற்றுறதுக்கு சைன் பண்ற யாரு,
நம்மட தேசாதிபதி எரிப்பாரு. அதே போல சில டைம் அனுமதி வழங்கலாம். இதெல்லாம் நான் நேற்று சொன்னேன். அனுமதி வழங்கலாம், அல்லது முடிக்க கேட்டு சொல்றேன்னு சொல்லலாம், அல்லது 6 மாசம் ஒத்தி வைக்கலாம், அல்லது 3 2 பெரும்பான்மையை கொண்டு வாங்கலாம்னு திருப்பி அனுப்பலாம். இதெல்லாம் அவரால் செய்ய முடியுமாக இருந்துச்சு. அதே போல சில சட்டங்கள், அரசாங்க சேவையோட தொடர்பான மசோதாக்கள், நாட்டிட நிதி நிலைமையை பாதிக்கிற மாதிரி மசோதாக்கள், வெளிநாட்டு வர்த்தகத்தை பாதிக்கிற மாதிரி மசோதாக்கள், சிறுபான்மையர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி மசோதாக்கள், நீதித்துறை சார்ந்த மசோதாக்கள், இதெல்லாம் முக்கியமானது. பாருங்க, இதெல்லாம் யார் பொறுப்பா இருந்த? அந்த 3 காரியதரிசிகளுக்கு கீழே இருந்த பொறுப்புகள், தேசாதிபதி கீழே இருந்த பொறுப்புகள். இதுல கை வைக்கிற மாதிரி ஏதாவது சட்டத்தை கொண்டு வந்தா இவன் வீட்டோ பவர் மூலம் மறுப்பானை அதை ரிஜெக்ட் பண்ணிவிடலாம். இப்படி ஒரு அதிகாரமும் தேசாதிபதிக்கு இருந்துச்சு. சரியா? அதே போல விசேட நிலைகள்ல சட்டம் உருவாக்குற அதிகாரம் வேற இருந்துச்சு. நான் சொன்னேன் நேத்து. இப்ப ஒரு அவசர காலம், இவர் தேசாதிபதி நினைச்சா ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம். மக்கள் எல்லாரும் வீட்டுல இருங்க அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர அளவுக்கு இவர்கிட்ட அதிகாரம் இருந்துச்சு. அவசரம் இல்லாட்டியும் இவங்கள்ட்ட கேட்டுட்டு இப்ப சட்டம் ஏற்ற போறேன்னு சொல்லிட்டு சட்டம் ஏற்ற அதிகாரம் இவர்கிட்ட இருந்துச்சு. சரியா? அதே போல சட்டத்துறையோட தொடர்பான அதிகாரங்கள், அரசு சபை புதிய தவணைகள் ஆரம்பிச்சு வைக்கிறது, அரசு சபையில உரை நிகழ்த்துறது, சிம்மாசன உரை நிகழ்த்துறது, இவங்க சரி வரலாட்டி கலைச்சு விடுறது. செல்லு கேட்கிறாங்கல்ல, நம்மட செல்லு கேட்கிறாங்கன்னு சொல்லி கலைச்சு விடலாம். அரசு சபைக்கு நியமன உறுப்பினர் 8 பேரை நியமிக்கிறது. இது எல்லாமே அவர் இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, தேசாதிபதி ஒரு குட்டி மன்னனை போல இருந்திருக்கான். எல்லா அதிகாரமும் தனக்கிட்டே இருக்குது. ஆனா அதெல்லாம் என்ன, இளைஞர்களை கொஞ்சம் அடக்கி அடக்கி வச்சு கொள்றதுக்கு, இளைஞர்களை சும்மா பேக்காடுறதுக்கு, அவங்கள கொஞ்சம் ஏமாத்துறதுக்கு, கொஞ்ச நாள் இளைஞருக்கு அதை சுரண்டி டக்குன்னு நம்ம நாட்டுக்கு எடுக்கிறதுக்கு என்ன செஞ்சா, டொனமூர்னு ஒண்ணு கொடுக்குற மாதிரி கொடுத்து, சர்வஜன வாக்குரிமை, இந்த அந்த சின்ன பிள்ளைகளை கத்தினா என்ன செய்வோம், சாக்லேட் கொடுப்போம், லொலிபாப் வாங்கி கொடுப்போம். அப்ப கத்த மாட்டுச்சு. இதே மாதிரி இலங்கைக்காரன் கத்திட்டு இருந்தான். அப்ப இன்ன வாக்குரிமை, சர்வஜன வாக்குரிமை, இன்ன அரசாங்க சபை, உனக்கு அதுல நிர்வாக குழு நான் தாரேன், நீ பயிற்சி பெறு, எல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்து மறைமுகமா அவன் வேலையை அவன் செஞ்சான். சரியா? ஆஹ் அப்ப இதுதான் தேசாதிபதி விஷயம். கிளியரா? சொல்லுங்க. தேசாதிபதி கிளியரா? ஷோர்ட் நோட்ஸை பார்த்தா நல்லா விளங்க. ஓகே. அப்ப 3 காரியதரிசி போவோம் என்ன? ஓகே, நான் இவன் 3 காரியதரிசி போவோம். சரி, ஸ்கிரீன் விளங்குதா? செட் ஒன்று பண்ணுங்க பாப்போம். ஸ்கிரீன் விளங்குதா? ஸ்கிரீன் விளங்குதா? இசானோவா? ஓகே ஓகே. 3 காரியதரிசிங்கிறவங்க இவங்க கடுமாக்கள். சரியா? எப்படின்னா இவங்க உண்மையிலே காவல் நாய்கள் தான். இப்ப ஒரு எஜமான வீடு இருக்குது. அவன் என்ன செய்யறான், தன்னை வீட்டுல தங்கம், நகைகள், வைரங்கள், வைடூரியங்கள் எல்லாமே இருக்கு. அதை பாதுகாக்கிறதுக்கு நல்ல நல்ல பயிற்சி பெற்ற காவல் நாய் 3 வாங்கி போடுறான். சரியா? அப்ப அது என்ன செய்யும்? ஆக்கள் கிட்ட போனா தெரிஞ்ச ஆக்கள் தான் விடும், தெரியாத ஆக்கள் குலைச்சி விரட்டி விட்டுரும். அந்த வேலையை தான் இவங்க செஞ்சாங்க. இவங்க சும்மா ஆக்கள் இல்ல. நல்லா விலை கொள்ளுங்க, இந்த 3 பேரும் சும்மா ஆக்கள் இல்ல. இப்ப பிரதம காரியதரிசி எடுத்தீங்கன்னா, அவரு பிரித்தானியாவுல எத்தனை வருஷம் குதிரை சர்வீஸ் எல்லாம் இருக்குதாங்க அந்த டைம்ல. அந்த குதிரை சர்வீஸ் எல்லாம் செஞ்சு, ஆஹ் அடுத்தது ஒரு வெள்ளை இனத்துல இருக்கணுமாம், அதிக நாள் வேலை செஞ்சிருக்கணுமாம். அப்படி நல்ல டேலண்டான ஆளா இருந்தா தான் இந்த பிரதம காரியதரிசிக்கு அவங்க நியமிப்பாங்களாம், பிரித்தானியாவில் தான் அனுப்புவாங்களாம். அது நிதி காரியதர்சிக்கார் தானே. அவரு பிரித்தானியாவுல அந்த காசி விஷயத்துல எல்லாம் பெரிய பெரிய பொறுப்புகள் எடுத்து, பெரிய நிதி விஷயங்கள் எல்லாம் படிச்சு, அப்படி ஒரு ஆளை தான் இதுக்கு போடுவாங்களாம். ஆனா இந்த சட்ட காரியதரிசி
அந்த நீதித்துறையில நல்லா செயலாற்றி அப்படி நல்ல டேலண்டான ஆக்களை தான் இதுக்கு போடுவாங்களாம். ஏன்னு சொன்னா இந்த 3 பேரும் யார் ஆக்கள் அப்படின்னா அந்த நாட்டுக்குள்ள, அந்த இலங்கை நாட்டுக்குள்ள இருந்து பிரித்தானியாவுக்கு எதிராக எதுவும் நடக்காத மாதிரி பார்த்துக்கொள்ளணும். பிரித்தானியாவுக்கு எதிராக எதுவும் நடக்கக்கூடாது. தொடர்ந்தும் இலங்கையில இருந்து சுரண்டி எடுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூழலை அமைச்சு கொடுக்கணும். இப்ப இவங்க பாருங்க எப்படி ஆனா ஆக்கள்னு சொன்னா, உங்களுக்கு இதை எப்படி லேசா விளங்கப்படுத்தலாம்னு சொன்னா, அந்த ஸ்பெயின்ல சொல்லுவாங்க தானே, இப்ப இஸ்ரேல்காரன் என்ன செய்வான், ஒரு குறிப்பிட்ட நாட்டை பிடிக்கணும்னா தந்த நாட்டுல இருந்து ஸ்பெய் ஒற்றர்கள் அனுப்புவான். அவங்க அதுக்குள்ள இருந்தே செயற்படுத்துவாங்க. இந்த அத மாதிரின்னு சொல்லலாம். இவங்க 3 பேரும் பிரித்தானியாட நல்ல செலநனாக்கள். இவங்கள அவன் நாட்டுக்குள்ள விடுற நோக்கமே என்னன்னா, நீ இலங்கைக்குள்ள போய் சரியா, தொடர்ந்தும் நம்மட கொண்ட்ரோல் அவங்க இருக்கிற மாதிரி, நமக்கு எதிராக திரும்பி வராத மாதிரி, அவங்களோட சட்டங்கள் நம்மள பாதிக்காத மாதிரி நீ பார்த்துக்கொள்ளணும். பிசினஸ் நம்மள தடைப்படக்கூடாது. நம்ம அவன்கிட்ட சுரண்டி எடுத்துக்கொண்டே இருக்கணும். நம்மட மதத்தை பரப்புற திட்டம், அடுத்தது என்ன நம்மட கலாச்சாரத்தை பரப்புற திட்டம், அடுத்தது இப்படியான விஷயங்கள் தொடர்ந்து நம்மள அடிமையா வச்சு கொள்றது, இதெல்லாம் நடக்கணும். எனவே 3 பேரை நம்பி அனுப்புறேன், வேலையை சரியா முடிக்கணும். என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியா, இப்படி சொல்லி அனுப்பிடுவாங்க. அவன் நல்ல சம்பளம் எல்லாம் கிடைக்கும். இவங்க இலங்கையில வந்தா சேஷாதிபதி என்ன செஞ்சான், எல்லாருக்கும் ரணமூர் ஆணைக்குழு வந்து ஓகே அவங்களுக்கு இப்படி இப்படிதான் சொல்லி எல்லாம் கொடுத்துட்டோ, முக்கியமான 3 பொறுப்பை, அந்த 3 பொறுப்பையும் 3 காரியதரிசிட்ட கொடுத்தான். ரணமூர் யாப்புல என்ன, மந்திரி சபையில படிச்சிருவீங்க, 7 துறைகளை இளைஞர்கள்ட்ட கொடுத்துட்டு 3 துறைகளை இவங்கள்ட்ட கொடுத்தான். பிரதம காரியதரிசிண்ட யாருண்டா, இவருதான் அந்த மெயின் ஆள். இப்ப ஒரு பெரிய கடன் இருக்குதுன்னு வைங்களேன், பெரிய கடன் இருக்குது, அந்த கடைக்கு ஒரு பொஸ் இருக்கிறாரு, அவரோட செலவுல அந்த கடையை கட்டினார். ஆனா அவரு தன்னை கடைக்கு ஒரு மேனேஜரை போடுறாரு. அவர் அந்த கடைக்கு வர மாட்டாரு, போக மாட்டாரு. மேனேஜரை போட்டா அந்த மேனேஜர் தானே அந்த கடையை ஃபுல்லா எல்லா வேலையும் செய்வாரு. அத மாதிரி ஒரு ஆள் வந்து பிரதம காரியதரிசி, தேசாதிபதியிட அசிஸ்டன்ட் மாதிரி. தேசாதிபதி இல்லாத டைம்ல இவர் தேசாதிபதி ஏறிப்பாரு, பதில் தேசாதிபதி ஏறிப்பாரு. சரியா, இந்த தேசாதிபதிக்கு நாம் நிறைய பவர் பார்த்தோம் தானே, அதிகாரங்கள், அதுல நிறைய இவருக்கு வரும். ஏன்னா இவரு தான் இது தேசாதிபதிக்கு ஆலோசனை சொல்ற, அந்த அரச சேவை சிவில் சேவை அதிகாரிகள் அவங்களை நியமிக்கிறது, இடமாற்றம் செய்யறது, ராஜினாமா பண்றது எல்லாம் இவராலையுமே மேலும். இவரு தேசாதிபதியிட்ட போய் சொல்லுவாரு, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, அப்படி சொல்லி செய்ய வைப்பாரு. சரியா, அப்ப இப்படி பிரதம காரியதரிசி. நிதி காரியதரிசின்னா இளங்கட இந்த ஃபுல் சொத்தையும் இளங்கட அந்த பணத்தை ஒரு பொட்டியில போட்டு இவர்கிட்ட தொடர்பு கொடுத்துட்டாங்க. இவர் தான் பொறுப்பு. அந்த ஃபுல் காசையும், உதாரணத்துக்கு சொல்றேன், ஃபுல் பணத்தையும் பொட்டியில போட்டு வச்சுட்டு காலுக்கு மேல காலை போட்டு திறப்பு வச்சிருப்பாரு. என்னதான் இலங்கை அமைச்சர்கள் முடிவெடுத்தாலும், நான் 10 ஸ்கூல் கட்ட போறேன், இலவச கல்வியை கொடுக்க போறேன், சுகாதாரத்தை கொடுக்க போறேன், என்னதான் செஞ்சாலும் நிதி காரியதரிசியில வருவாங்க. அவன் வாங்கி பார்ப்பான், சரியா பிள்ளையா, இப்படி கொடுக்கறதால நம்ம நாட்டுக்கு பிசினஸ் அடிபடுமா, நம்மளோட லாபம் கெட்டு போகுமா, இதெல்லாம் பார்ப்பான். பார்த்துட்டு தான் ஒன்றும் பெரிய பிரச்சனை வராதுண்டா சரி போனா போட்டுன்னு கொடுத்துருவான். பிரச்சனை வரும்டா கொடுக்க மாட்டான். அவன் காசை கொடுக்க மாட்டான். ஏடா காசு அவன்கிட்ட தான் இருக்குது. பாருங்க இப்ப என்ன செய்யலும் இலங்கை ஆக்கலால, என்னதான் சட்டம் ஏத்தினாலும் என்னதான் நடைமுறைப்படுத்தினாலும் நினைச்சது செய்யலாம் இருந்துச்சு. ஏண்டா முக்கியமான காசே அவங்கள்ட்ட இருந்துச்சு. இப்ப நம்மட வீட்டுல அப்பா மாதிரி, என்னதான் அவங்களுக்கு வேணும்னு சொன்னாலும் அம்மாட்ட போய் கேட்பீங்க. கேட்டா அப்பா என்ன செய்வாரு, காசு தரையிலண்டா தருவாரு, சிலதுக்கு தர மாட்டாரு. ஏண்டா அது நியாயம், அவர் உழைக்கிறது கஷ்டப்படுறது. அப்ப அவர் தான் காசு பெருமதி விலகு. இப்ப கொடுத்தா நாளைக்கு இருக்குமா, நாளைக்கு இருக்க மாட்டுச்சா, நம்ம உழைக்கிறது எத்தனை நாளைக்கு பாவிக்கணும் எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில கணக்கு பார்த்து தருவாரு, அப்படித்தானே. அதே மாதிரி இந்த நிதி காரியதரிசும் அவர்கிட்ட தான் காசு இருக்கும். இவரு கணக்கு பார்த்து அந்த காசை கொடுப்பாரு. ஆனா நியாயமா இல்ல, அவர நாட்டுக்கு எடுத்துட்டு மிஞ்சிறத இலங்கையில செலவழிக்கக்கூடிய ஆக்களா இவர் இருந்தாரு. இவர பொறுப்பு சகல நிதி சம்பந்தமான விஷயங்கள் இவருக்கு தான் பொறுப்பு. வெளிநாட்டு வர்த்தகங்கள், பிசினஸ் விஷயங்கள், வெளிநாட்டு வர்த்தகம் சொல்றதை விட அதுல அந்த நிதி சம்பந்தமான விஷயம், காசு கொடுக்கறது, வாரது, இலங்கையில எல்லா வரியை கலெக்ட் பண்றது, வரி விதிக்கிறது, இப்படி எல்லாமே இவர்கிட்ட தான் இருந்துச்சு. அடுத்தது இந்த சட்ட காரியதரிசி, இவர் தான் இலங்கையில நீதிக்கு பொறுப்பு. அந்த சிறுபான்மையினர்கள உரிமைகளை பாதுகாக்கிறது,
நீதிமன்றங்கள்ல நீதிபதிகள் நியமிக்கிறது, அடுத்தது என்ன, சட்ட அங்கீகாரம் வழங்குறது, சட்டம் சம்பந்தமா ஆலோசனை சொல்றது. இவங்க இலங்கையாக்கள் இயற்ற சட்டம் பிரித்தானிய நலனுக்கு மோதுதா மோதல்லையான்னு சொல்லி நல்லா ரிசர்ச் பண்ணுவாரு, ஆராய்ச்சி பண்ணுவாரு. இப்ப இலங்கையாக்கள் ஓகே நாங்க வந்து இனிமே வெளிநாட்டு வர்த்தகத்துல இப்படி ஒன்று செய்ய போறோம் சட்டம் ஏத்துறாங்கன்னு வைங்களேன், இவர் எடுத்து பாப்பாரு நம்ம பிரித்தானிய சட்டத்துல முரண்படுதா, முரண்படலையா, சரிக்கா பிளரிக்கான்னு நுணுக்கமா பாப்பாரு. பார்த்துட்டு போய் தேசாதிபதியில சொல்லுவாரு, டேய் இது அப்படி டேய்னு சொல்ல மாட்டான், இதுக்கு நீ சைன் பண்ணிராத, இதுக்கு நீங்க சைன் பண்ணிராதீங்க, இது வந்து நம்மட நலனுக்கு மோதுது, அப்படி இப்படி நான் சொல்லி கொடுக்குறாள் யாரு, இவர்தான். இதை கேட்டுட்டு தான் தேசாதிபதி சைன் பண்றியா பண்றலையான்னு முடிவெல்லாம் எடுப்பாரு. அப்ப சட்ட விஷயங்கள் நீதி விஷயங்கள் எல்லாமே இவருக்கு தான் பொறுப்பா இருந்துச்சு. பெஸ்ட்டுக்கு நான் சொன்னேன் பிரதம காரியதரிசி இவரு, பதில் தேசாதிபதி அடிப்பாரு. அந்த அரசு சேவை சிவில் சேவை அது இவர கண்ட்ரோல்ல இருந்துச்சு. நான் சொன்ன ஏற்கனவே தேசாதிபதி கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னேன், இவர கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்றேன். என்ன வித்தியாசம்டா, இவர் இறுதி முடிவு எடுக்க மாட்டாரு, ஆனா இவரு தேசாதிபதிக்கு பதிலா மெயின்டைன் பண்ணி கொண்டிருப்பாரு. சரியா? இப்ப உதாரணமா ஒரு ரோடு வந்து இருக்கும், அந்த ரோடு போட்ட மஹிந்த ராஜபக்ச எழுதி போட்ல போட்டிப்பாங்க, அவன் மைந்தியா வந்து போட்ட இல்ல, அது போட்டது தொழிலாளிகள். ஆனா யாரு சொல்லி செஞ்சாங்க, மைந்த சொல்லிதான். அப்ப மைந்த ரோட் போட்டோம்னா நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி பிரதம காரியதரிசி தான் அதை செய்யறாரு. ஆனா தேசாதிபதியோட கொண்ட்ரோல்ல செய்யறதால இவர் செய்யறதாவும் வரும், தேசாதிபதி செஞ்சதாகவும் வரும். சரியா? அப்படி குழம்ப தேவையில்லை. அப்ப இதுதான் இவருடைய விஷயம் தான். அந்த 3 பேர், இவங்க 3 பேர் எங்க இருந்தாங்க, மந்திரி சபையில 7 பேரோட சேர்ந்து இவங்களும் இருந்தாங்க. ஏற்கனவே படிச்சோம். அவங்களே தனிய சேர்ந்து முடிவெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க மீட்டிங்குக்கு. அங்க அவங்க நினைச்ச மாதிரி செய்வாங்க. என்னதான் இலங்கையாக்கள் பெரிய பெரிய திட்டங்கள் போட்டாலும் நிதி காரியதரிசி எல்லாத்துக்கும் காசு கொடுக்க மாட்டாரு, சட்ட காரியதரிசி எல்லா சட்டத்தையும் அங்கீகரிக்க மாட்டாரு, பிரதம காரியதரிசி என்ன எல்லா விஷயத்துக்கும் ஒத்துக்கொள்ள மாட்டாரு. அவர் இந்த வர்த்தகம் வெளிநாட்டு விஷயங்கள்லாம் அவர் கொஞ்சம் பார்த்து கொண்டு இருந்தாரு, அவரோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அதே போல இலங்கையில் ஏதாவது கலவரங்கள் பிரச்சனை வந்தா இவங்க சிவில் சேவை அதிகாரிகளை வச்சு முப்படைகளை வச்சு அதை நிர்வகிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. பொதுவா சொல்ல போனா சுருக்கம், தேசாதிபதியும் 3 காரியதரிசிகளும் சேர்ந்துதான் இலங்கை நாட்டை ஆட்சி பண்ணாங்க. கொஞ்சம் லொலிபாப்பையும் சாக்லேட்டையும் யாரு கொடுத்தாங்க, இலங்கையாக்களுக்கு கொடுத்தாங்க, கொஞ்சம் கத்தா மீக்கிறதுக்கு. விளங்கிட்டா? சொல்லுங்க கிளியரா? கிளியர் இல்லைன்னா சொல்லுங்க, திரும்ப சொல்றேன், பிரச்சனை இல்லை. சொல்லுங்க பிள்ளைல, அடுத்ததுக்கு போகணும். இதோட உடம்பு முடிக்கணும். ஓகே, கிளியர் என்ன? சரி, அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஆஹ் பொது சேவை ஆணைக்குழு, இது சின்ன ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த சிவில் சேவைகள் இருக்கிறாங்க தானே, அந்த சிவில் இப்ப இப்ப சொல்ல போனா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இல்ல இல்ல ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் மேட்ச் போகுது, கிரிக்கெட் மேட்ச் ஒன்று போகுதுன்னு வைங்களேன். அந்த மேட்ச்ல ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் போகுது, நல்லா கவனிங்க. ஸ்ரீலங்கா டீம்ல இருந்து ஒரு ஆள் அம்பியார போடலாமா, போடலாமா போடலாதா சொல்லுங்க? ஸ்ரீலங்கா டீம்ல இருந்து ஏற்கனவே விளையாடின ஒரு ஆளா இருக்கலாம், அல்லது ஸ்ரீலங்கா ஆளா இருக்கலாம், அம்பியாரா போடலாமா இல்லையா? அல்லது இந்தியாவுல இருந்து ஒரு ஆள் எடுத்து இயலாது, என்ன ஏன், ஏன் இயலாது? பாபம், யாருக்கு ரீசன் தெரியுங்க பாபம், யாரு சரியா சொல்றீங்கன்னு பாபம். ஏன் இந்தியாவுக்கு ஸ்ரீலங்கா இந்தியா மேட்ச் நடக்கக்குள்ள ஸ்ரீலங்காவில இருந்து ஒரு ஆளை அம்பியாரா போட இயலாது, அல்லது இந்தியாவில இருந்து ஏன் அம்பியாரா போட இயலாது, யாரு சரியா சொல்றேன்னு பாப்போம்.
அவர் வெரி குட், வெரி குட், சரியான விட சரியா. அவர் ஸ்ரீலங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, ஏன்னா மனுஷன் தானே. மனுஷன் எப்பயுமே பக்கச்சார்போட இருப்பான். நீதியாக இருக்கிறவங்க மக்கள் குறைவு, நடுநிலையாக இருக்கிறவங்க தண்ட இது நீதியாக தண்ட குடும்பத்துக்கு எதிராக இருந்தாலும் சரி, தனக்கு எதிராக இருந்தாலும் சரி, நீதியாக இருக்கிற மக்கள் குறைவு. தான் தப்பிச்சு கொள்றதுக்கு போய் சொல்றவங்க, ஆஹ் தண்ட குடும்பத்துக்காக தண்ட டீமுக்காக அநீதியாக நடக்கிறவங்க தான் அதிகம். அது பிழை. அவன் மனுஷன் ஒரு ஒரு இயல் போன் என்ன செய்வான், அவன் சார்ந்த இதுக்கு கொஞ்சம் சாஞ்சிருவான். அதனால இந்த அரசியல்வாதிகள்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தா இளங்கட இந்த சிவில் சேவையை செய்யறத என்ன செய்வாங்க, அவங்களே சார்பானவர்களை தூக்கி தூக்கி போடுவாங்க பெரிய பெரிய பொசிஷன்ல. ஜிஏ, ஏஜிஏ, கிராம நிலதாரி, அடுத்தது முப்படை தளபதிகள், போலீஸ் மா அதிபர்கள், இவங்க எல்லாரையும் தனக்கு சொந்தக்காரார்கள், தனக்கு சப்போர்ட் ஆகிறார்கள், இப்படி போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த நாடே சீரழிஞ்சு போயிடும். ஏன்னா சிவில் சேவை அதிகாரிகள் நேர்மையா இருக்கணும். ஏன்னா நாட்டுக்கு எல்லா கலாச்சாரத்தில் உள்ளவங்க, மதத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் சமத்துவம் அறிக்கணும். எனவே இது அரசியல்வாதிகள் கையில கொடுக்கலாமா? கொடுக்க இயலாது. எனவேதான் நடுநிலைமையாக இருக்கிற ஒரு ஆள் இந்த இந்த பதவிக்கு போடப்பட்டாங்க. அந்த வகையில தேசாதிபதி என்ன செய்வாரு, 3 உறுப்பினர்களை நியமிப்பாரு. 3 உறுப்பினர்களை நியமிப்பாரு. இந்த 3 பேரும் தான் அந்த சிவில் சேவைக்கான ஆட்கள் எடுக்கிற திறமை தகுதி அடிப்படையில எடுத்து போடுவாங்க. 3 பேர் யாரு? அதுல பிரதம காரியதரிசி ஒரு ஆள். நாங்க பார்த்த 3 காரியதரிசிகள், அதுல பிரதம காரியதரிசி தேசாதிபதி இல்லாட்டி பதில் தேசாதிபதி அறிப்பாரு, இவரும் ஒரு ஆள். அடுத்தது இன்னும் 2 பேர் நல்ல நேர்மையான ஆட்களை பார்த்து அந்த தேசாதிபதி என்ன செய்வாரு, போடுவாரு. இவங்கட பதவிக்காலம் 5 வருஷம். இவங்க இன மத பேதம் இல்லாம திறமை அடிப்படையில தான் இவங்க இந்த ஆட்களை எடுக்கணும். சரியா? இவங்களோட வேலை என்ன? அரசு உத்தியோகத்தர்கள் நியமிக்கிறது, அவங்க சரியில்லாம போனா அவங்கள மாத்துறது, நல்லா செஞ்சா பதவி உயர்த்துறது, ஒழுக்கம் இல்லாம நடந்தா பதவி அகற்றுறது, இந்த வேலையெல்லாம் இவங்களோட வேலையாக இருக்கும். இதுவும் டொனமூர்ல கொண்டு வரப்பட்ட அழகானதொரு என்ன சீர்திருத்தமாக இருக்குது. சரி, இப்ப நாங்க காலனித்துவ ஆட்சியில் ஏற்பட்ட விளைவுகளை பத்தி படிக்க போறோம். நாங்க படிச்சுமே, குரு கமரன், குரு மக்களம், தற்காலிக மணி டெவன்சியர், டொனமூர், இவ்வளவுத்திலையும் ஏற்பட்ட விளைவுகள் என்ன? இதுல சாதகமான விளைவும் நடந்துச்சு, அதாவது எதிர்பார்த்த விளைவும் நடந்துச்சு, எதிர்பார்க்காத விளைவும் நடந்துச்சு. சரியா? அவன் பிரித்தானியக்காரன் எல்லாம் செஞ்சது தான் லாபம் உழைக்கணும், கோடிக்கணக்கான காசை இலங்கையிலிருந்து உழைக்கணும்னு நினைச்சான். அதை அடைஞ்சும் கொண்டுட்டான். சரியா? தனக்கு ஒரு உலகத்துல பவர் ஒன்று வேணும்னு நினைச்சான், அதையும் அவன் அடைஞ்சு கொண்டான். தன்னை மதத்தை பரப்பணும்னு நினைச்சான், அதையும் அவன் அடைஞ்சு கொண்டான். தன்னை கலாச்சாரத்தை பரப்பணும்னு நினைச்சான், அதையும் அடைஞ்சு கொண்டான். அவன் எதிர்பார்த்தது அவனுக்கு நடந்துச்சு. அதே போல அவன் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடந்துச்சு. அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். உதாரணமா, இலங்கை மக்கள் ட்ரெயின்ல போறாங்க வாராங்க, இதெல்லாம் யாரு போட்டது? அவன் தான் போட்டான். அவன் தண்ட தேயிலைகளை அங்கேயும் இங்கேயும் கொண்டு போறதுக்கு போட்டது நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லா அமைஞ்சிட்டு. இதே மாதிரி அவன் கொண்டு வந்ததுதான் அந்த ஜனநாயகம், அவன் கொண்டு வந்தது அந்த தேர்தல் சிஸ்டம், அப்படிலாம் நிறைய கொண்டு வந்தான். எல்லாம் அவன் நலனுக்கு தான் கொண்டு வந்தான். ஆனா இலங்கை மக்களுக்கு அதுல நல்ல ஒரு விளைவு கிடைத்தது. சாதகமும் தான் பாதகமும் தான். அதைத்தான் பார்க்க போறோம். என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சு, அரசியல் ரீதியா என்ன, பொருளாதார ரீதியா என்ன, சமூக ரீதியா என்ன, இதெல்லாம் நாங்க படிக்க போறோம். சரியா? அப்ப ஒரு நிமிஷத்தால ஓஃபன்னும் ரீஜாயின் பண்ணி திரும்புவாங்க. வந்தீங்கன்னு சொன்னா இத அவசரமா முடிச்சு விடலாம். ஷார்ட் நோட்ஸ் இந்த அரசியல் விளைவு மட்டும் போட்டிருக்கிறேன், மற்றதை நான் போடுவேன். இதை நாங்க டக்குன்னு பார்த்து முடிக்கலாம். என்ன காரணம்னா ஏற்கனவே படிச்சதுதான். ஏற்கனவே ஒவ்வொரு சீர்திருத்தம் படிச்சிருந்தானே, அந்த சீர்திருத்தத்தால என்ன நடந்துச்சு அதை சும்மா எழுதிக்கலாம். நீங்க வாசிச்சாலே விளங்கிடும். நான் சும்மா நார்மலா சொல்லிட்டு போவேன். கட்டாயம் கலந்து கொள்ளுங்க. ஓகே, இவ்வளவு நேரம் படிச்சு தந்தது இதோட ரொணமூர் முடிஞ்சு. ரொணமூர் ஃபுல்லா முடிஞ்சு. ரொணமூர் கிளியரா? திருமுருகா சொல்லுங்க பாபம். ரெக்கார்ட்லாம் இருக்குது, தேவையான ரெக்கார்ட்லாம் கேளுங்க. இந்த உங்களுக்கு ஜிமெயில் அனுப்பினீங்கடா, 2 பேருக்கு சொர்பன் பிரதர் நீங்க அனுப்பினாரு. நான் இன்னும் எக்ஸஸ் கொடுக்கல, டைம் இல்லாம போயிட்டு.